கிரெடிட் கார்ட்ல இருக்கிற அமௌண்ட்ட வந்து இப்ப இருக்க நிலைமையில நம்மளால ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எது மூலமாவும் பண்ண முடியல. ஹோம் ரென்ட் ஆப்லயும் போனா பாசிபிள் இல்ல. பட் ஒரே விஷயத்துல பாசிபிள் இருக்குது. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெட் ஆப்ல இருக்கு. ஸோ கிரெட் ஆப்ல நீங்க அத அ பே பண்ணிக்கலாம். சரி கிரெட் ஆப்ல எப்படி பே பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெட் ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுலயே நீங்க கிரெடிட் கார்ட் பேமெண்ட்டும் நம்ம பண்ணுவோம். இந்த கிரெட் ஆப்ல ஹோம்ல போனீங்கன்னா, கிரெடிட் வாலெட்ன்னு ஒண்ணு இருக்கா? கிரெட் வாலெட். இந்த கிரெட் வாலெட்ல இங்க பாருங்க. இதுல இப்ப தான் நான் டிரான்சாக்ஷன் பண்ணேன். கிரெட் வாலெட்ல ஆட் மனி குடுத்துட்டீங்க அப்டின்னா, நம்ம எவ்ளோ மனி வேணும்? இப்ப 5000 வேணும்னா 5000 போட்டுட்டு, அ அத நீங்க எந்த கிரெடிட் கார்ட்ல இருந்து நம்ம அப்ளை பண்ணோமோ, அந்த கிரெடிட் கார்டுக்கு டைரக்ட்டா என்னவாயிடுது? ஆப்ஷன் வந்துருது. நம்ம எந்த கிரெடிட் கார்ட்ல அமௌண்ட் எடுக்கணுமோ, அதுல இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் எடுக்குறாங்க. 5000க்கு 500 5142. இதுக்குள்ள போயிட்டு நீங்க பே பண்ணீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட அதுவே டெபிட் ஆயிக்குது. பாஸ்வேர்ட் போட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இது இப்ப நான் கன்ஃபர்ம் பண்ணிட்டு தான் உங்கட்ட நான் சொல்றேன். இது நம்ம அமௌண்ட் எடுத்துக்குது. சரி இந்த அமௌண்ட் எடுத்துருச்சு. இப்ப இந்த வாலெட்ல இருக்கிற அமௌண்ட்ட எப்படி யூஸ் பண்றதுன்னா, இத நம்ம எல்லா பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் மனி குடுத்துக்கிறீங்க. சென்ட் மனி குடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல சென்ட் மணி ஆப்ஷன் நான் இப்ப கிரெடிட் எடுத்துட்டனால எனக்கு 0 பேலன்ஸ் காட்டுது. நீங்க சென்ட் மனி குடுத்துட்டு, அங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் யுபிஐலயோ இல்ல வேற ஒருத்தர் மெர்ச்சன்ட்லயோ போகல. பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ல நீங்க போனீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப 0 பேலன்ஸ் இருக்கு. இப்ப ஆட் மனி குடுக்குறேன். என்கிட்ட ஒரு ₹100 மட்டும் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அத நான் ஒரு கிரெடிட் கார்ட்ல எடுத்துக்கிறேன். எந்த கிரெடிட் கார்ட்ல இருக்கிற அமௌண்ட் பாருங்க, இங்க ஒரு கிரெடிட் கார்டு எஸ்பிஐ இருக்கு. அந்த அக்கவுண்ட்லருந்து 100 நான் டெபிட் பண்ணிக்க போறேன். 100 டெபிட் பண்ணிக்க போறேன். டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுல ரிவார்ட்ஸ் இருக்கு. நீங்க ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாலும், அதுல இருக்கிற நமக்கு பெனிஃபிட் இருக்கு. சரியா? ரிவார்ட்ஸ் நீங்க அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வாலெட்டுக்குள்ள நான் போறேன். ஹோம்ல. வாலெட்ல பார்க்குறேன். இப்ப அமௌண்ட் என்னவாயிடுச்சு? பாருங்க ₹100 கிரெடிட் ஆயிடுச்சுங்களா? அந்த ₹100 நான் சென்ட் பண்றேன். சென்ட் பண்றப்போ, இங்க ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர நீங்க அனுப்பிடலாம். நெறைய இது இதுல சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப நீங்க எதுல சப்போர்ட் பண்ணுதுன்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல ஈஸியா சப்போர்ட் பண்ணுது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க எல்லா டீட்டெயிலும் குடுத்தீங்கன்னா, வித்தின் செகண்ட்லயே உங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இப்ப வந்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. அ ரெண்ட் ஆப் இல்லாம நம்ம ஃபோன்பேல இருந்து கிரெடிட் கார்ட்ல இருந்து அமௌண்ட் எடுக்காம திணறிட்டு இருந்தோம். இப்ப இனிமேல் அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.